சர்வ வல்லமையுள்ள தேவனை இஸ்ரவேல் ஜனங்க எப்படி நினைச்சாங்களா? அற்பமா. என்ன அற்பமா? பெரிய அற்புத அடையாளம் செய்கிறாரு, தேவனுடைய குமாரன் சொன்னாரு, அட்ரா பார்ப்போம், அடிச்சாங்க. துப்புனா பார்ப்போம், துப்புனாங்க. தாடி மயிரை பிடிச்சி இழுத்தாங்க. சங்கிலியில் அட்ரா அடிச்சாங்க. என்ன ஒன்றும் ரியாக்ஷனே இல்லை. அப்போ தூக்கி சிலுவையில் தொங்க விட்டாச்சு. அவர்களை பொறுத்த வரைக்கும் அற்பமான ஒரு மனுஷன் அவர். ஆனால் ஒரு நாள் வந்தது, அவரை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினார். அந்த தேவன்தான் இன்னும் நம்மோடு கூட இருக்கிறார். வீடுகளில் அற்பமாய் எண்ணப்பட்டோம், சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்டோம், நம்ம சொந்தக்காரங்க மத்தியில் அற்பமாய் எண்ணப்பட்டோம். அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மறக்கப்பட்ட உன்னை ராஜாவாக கொண்டு உட்கார வைப்பார். குழியில் போடப்பட்ட உன்னை சகோதரர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றி உட்கார வைப்பார். நாம் என்னைக்கு அற்பமாக நினைக்கப்படுறோமோ அன்னைக்கு தான் கர்த்தர் நினைத்தருளுவார். அற்பமாக எண்ணப்பட்ட லேயாளை கர்த்தர் நினைத்தருளினார்.